எங்க முன்னாடியே நீ அவ கூட சேர்ந்துகிட்டு கடைய நடத்துவ. அதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு நீயும் கடைக்கு போக கூடாதுன்னு தான் இப்படி ஒரு டிராமாவே பண்ண. என்னையா திரு திருன்னு முழிக்கிற? இவட பாருப்பா, எது சொன்னாலும் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பாக்குறதுல கில்லாடியா இருக்கான். இதே மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு தான் அவன் முன்னாடி போய் பிச்சை கேட்டிருப்பா. அவளும் இவனை நம்பி காசை எடுத்து இவன் மூஞ்சி மேலேயே தூக்கி போட்டிருப்பா. நல்ல நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அங்க 15 லட்சம் போட்டவங்க கடையை திறப்பாங்க. அதுக்கப்புறம் நீ சாவகாசமா போனா போதும். அப்படியே நீ கடைக்கு போனாலும் நீ சும்மா தானே இருக்க போற. ஆமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள என்னால போக முடியாதுன்னே வச்சுக்கோ. அதுல உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன அல்ப சந்தோஷம்? இல்ல அப்படி என்ன சாதிச்சிட்டீங்கன்னு நீங்க 2 பேரும் தம் கட்டி வசனம் பேசிட்டு இருக்கீங்க? பெருசா இல்லனாலும் சிறுசா பண்ணோம்ல, சிறுசா. உன் கடைய உன்னாலேயே திறக்க முடியாத அளவுக்கு பண்ணோம்ல, அந்த திருப்தி தான். நீ என்னைக்கு என் அப்பாவை பார்த்து வெளியில போன்னு சொன்னியோ, பெரிய ஹீரோ ஆகணும்னு முடிவு பண்ணியோ, அன்னைக்கே அன்னையில இருந்து நானும் உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது வெறும் ஓபனிங் தான், சும்மா ஒரு சாம்பிள். ஒவ்வொன்னு உன் கூட இருந்தே உன்னை ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டேன். உமா, பிரெக்னெண்டா இருக்கும்போது ரொம்ப கோவப்படக்கூடாது, மனசை அமைதியா வச்சுக்கணும், நல்ல எண்ணத்தோட இருக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. அது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தையை சேர்த்து பாதிக்கணும் தான் அப்படி சொல்லுவாங்க. நீ இப்படி மனசு பூரா வெறுப்போடையும் வன்மத்தோடையும் இருந்தா அது பறக்க போற நம்ம குழந்தைக்கு நல்லது இல்லவுமா? ஏய், சும்மா நீ உங்க அப்பா மாதிரியே குடும்பத்தோட வாரிசு, வயித்துல வளர்ற குழந்தை புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு ஒரே வேர்ட மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த சென்டிமெண்ட், சில்லி ஃபீலிங்ஸ் இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஏய், நான் உன்னையே இந்த அளவுக்கு வெறுக்கிறேனா, உன் புள்ளைய மட்டும் என்ன அப்படியே விட்டுருவேனா? ஆரம்பத்துல இருந்தே உன்னையும் உன் குடும்பத்தையும் வெறுக்கிற மாதிரி தான் கருவிலேயே நான் சொல்லி சொல்லி வளர்ப்பேன். இந்தாங்கம்மா. டேய், இது எதுக்குடா? நீங்க இழுங்கப்பா சொல்றேன். டேய், எதுக்குடா? நீங்க இழுங்கப்பா. அம்மா, நீங்களும் ஒரே மாதிரி சேர்ந்து இழுங்கம்மா. இழுங்க. அம்மா என் ரவி. ஆமாமா, இனிமே என் வாழ்க்கையில எந்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அது உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்கும். இதெல்லாம் நான் எப்பவோ செஞ்சிருக்க வேண்டியது, லேட்டா செஞ்சதுக்காக எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 110 ரூபாண்ண. 110? சரி சரி, ஓகே ஓகே. டே ரவி, 10 ரூபா இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ் ரா ரவி. பஸ்டா. பை பை. ரவி,
ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். என்ன என்னக்கா அது கடையை மொத்தமா காலி பண்ணிட்டு போற? எதுவும் தனியா கடை போட போறியா என்ன? என்னடா இது பாரு, தம்பி புதுசா கடை திறந்திருக்க, அக்கா சந்தோஷமா வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போறேன். இத போய் நீ கண்ணு வைக்கிறியே. இல்ல கண்ணெல்லாம் ஒண்ணு வைக்கல, சரி எடுத்துக்கோ. இது பாரு, ஆனா மாசம் மாசம் இங்க தான் பர்ச்சேஸ் பண்ண வந்துருவேன். அக்கா காசு கொடுத்துட்டு வாங்கினாதான் அது பேர் பர்ச்சேசிங். ஆமால, அப்புறம் இதுக்கு பில் போட்டுட்டு எடுத்துட்டு போயிடுவா. அக்கா 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 கணக்கு தெரிய வேண்டாமா? பார்ட்னருக்கு கணக்கு சொல்லணும்ல. ஆமால, சரி. ஆனா எனக்கு ஹோல்சேல் ரேட்ல தான் பில் போடணும், சரியா? இது வேறயா? எடுத்து வை. அச்சச்சோ, எனக்கா? டேய், அரிசி மூட்டைய மறந்தே போயிட்டேன். 50 கிலோ இருக்குல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ பில் போடு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இதை குடிச்சிட்டு மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் நீங்க போலாம். என்னையா பர்மிஷன் கேக்குறியா? அதெல்லாம் உன் பார்ட்னர் வெயிட் பண்ணுவாங்க, நீ இரு. யோ, இப்படிதான் சாப்பிடும் போது மூஞ்சிக்கு நேரம் நீட்டுவியா? சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? இதுக்கு முன்னாடி அவர் நமக்காக வெயிட் பண்ணுவாரு. இப்ப அவர் ஆள் வந்து காத்துட்டு இருக்கும் போது அவர் நமக்காக வெயிட் பண்ணுவாரா? உமா, இப்ப தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். என்ன உண்மையை சொன்னா கோவம் வருதா? என்ன உண்மை? எந்த உண்மையை பார்த்த நீ? உங்களுக்கு ஒண்ணுன்னதும் 15 லட்சத்தை சும்மா தூக்கி கொடுத்தாளா? நாங்க பார்த்து உங்களுக்குள்ள எதுவும் இல்ல நம்பணும் இல்ல? உமா, பேசாம சாப்பிடு. ஏய், யார் அவ? உங்க முன்னாடி அவளை ஏதாவது பேசினா கோவம் அப்படியே பொத்துட்டு வருது. வேலை வெட்டி இல்லாம எதுவும் செய்யாம இந்த 4 வருஷமா என் சாரி பிளவுஸ் எல்லாத்தையும் அயன் பண்ணி கொடுத்துட்டு தானே இருந்த. இப்ப எதுக்குமா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன், நடந்தது தானே பேசுறேன். அது இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தானே. அதான் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேல்ல, அதை எதுக்கு திரும்ப சொல்லிட்டு இருக்க? தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா உன் லட்சணத்தை? புதுசா வந்தவங்களுக்கு நீ யாருன்னு தெரியணும்ல. நல்லா 3 வேளையும் சாப்பிட்டு நீ வளர்த்து வச்சிருக்கிற இந்த உடம்பும், வெளியில போட்டிருக்கிற பேண்ட் ஷர்ட், அதுக்கு மேல நீ போட்டிருக்கிற பர்ஃபியூம் வரைக்கும் நானும் என் அப்பாவும் போட்ட பிச்சை. உமா, என்ன எதுக்கு இப்படி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? நான் சம்மந்தம் இல்லாம பேசுறேனா? நான் சம்மந்தம் இல்லாம பேசுறேனா? ஏங்க அவ பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய், என் பொண்ணு மேலேயே கை வச்சிட்டியா? இங்க இருந்து நீ எப்படி முழுசா போறேன்னு நான் பாக்குறேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஏய், வாய மூடு. இதுக்கு மேல ஏதாவது பேசுன
நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டியா? ரவிய பத்தி தப்பா இன்னொரு வார்த்தை பேசன, அவ்வளவுதான். அவனோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் யாரும் எதுவும் பேசாம சைலண்டா இருக்கலாம். ஆனா நான் அவனோட ஃப்ரெண்டு. அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. ரவி, ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஆஹா, வர வர கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி பயங்கரமா ட்விஸ்ட் கொடுக்குறீங்களே. முன்னாடியே சொல்லிட்டு செய்யுங்கடா அப்பா, என்னால முடியல. டைம் ஆகுது விடு. டேய், அந்த மோதிரம் நான் ஆசையா என் பொண்டாட்டிக்காக வாங்கி போட்டது. இப்பதான் நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு ஆகி போச்சுல, அப்புறம் என்னத்துக்கு அதை மட்டும் வரல மாட்டுங்கிற? நீ தான் கையில எது கச்சாலும் அப்படியே தூக்கி தூக்கி வச்சிருவியா? அந்த மோதிரத்தை கட்டிய மூஞ்சில அடி. மோதிரத்தை கழட்ட முடியல. உண்மையா அவசரம் இல்ல மலரே, நீ பொறுமையா கட்டி கொடு. ஆனா அதை கண்டிப்பா குத்துடணும். இந்த பாரு, நீ சோப்பு போடு, இல்ல தேங்காய் எண்ணெய் போடு, விளக்கெண்ணெய் போடு. நான் வெயிட் பண்ணி அதை வாங்கிட்டு போறேன். அப்பா, உன் காலேஜ் 2வது வருஷத்துக்கு நான் ஃபீஸ் கட்டினேன், அதை தூக்கி மூஞ்சில வச்சிட்டேன். அதே போல முதல் வருஷத்துக்கு நான் தானே கட்டினேன். நீ தான் பெரிய ரோஸ் கறியாச்ச, அதையும் திரும்பி குத்துரு. ஆமாமா, அவளை யாரு நினைச்ச? ராஜாவுடைய அன்பு தங்கச்சி. அந்த பாச மலருக்காக, பவள மல்லிக்காக, பத்தன மாத்து தங்கத்துக்காக செகண்ட் இயர் ஃபீஸ் கட்டின ராஜா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் கட்ட மாட்டேனா என்ன? கமான்டா, கமான், கவரிமான் ராஜா, தூக்கி அடிடா அந்த காசு அவன் மூஞ்சில. இந்தப்பா தம்பி, எவ்வளவு கட்டின? 28,000 ரூபாய். Just 28,000. அவ்வளவுதானா? என்ன ராஜா, அன்னைக்கு உன் தங்கச்சிக்கு எவ்வளவு ஒருத்த ஃபீஸ் கட்டினான்னு மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, நான் அப்படியே காசு எடுத்து மூஞ்சில விட்டு எறிஞ்சல. அதே மாதிரி ராஜா ராஜா அந்த 28,000 அந்த பாண்டி மூஞ்சில விட்டேறே. என்னடா நீ பாட்டுக்கு நிக்கிற? உன்கிட்ட தானடா சொல்லிட்டு இருக்கேன். எங்க போச்சு உன் தங்கச்சி பாசம்? எங்க போச்சு உன்னோட கௌரவம்? அன்னைக்கு பணத்தை எடுத்து சடால்னு கொடுத்தீங்க, அந்த வேகம்லாம் இப்போ எங்கடா போச்சு? நிக்காத, போ போடா, போ போய் எடுத்துட்டு வந்து கொடு. நீ போடி, நான் பொறியின் போறேன். மூஞ்சில பொறியா இல்ல கீழே பொறியா? என்ன போ இது? ஓகே, கரெக்டா தான். தேங்க்ஸ் மலரே. இனி நீ உன் பாட்டுக்கிற, நான் என் வேலையை பாத்துக்கிறேன். நமக்குள்ள இந்த எல்லா டீலிங்கும் முடிஞ்சிச்சு. தெரியும்டா. இப்ப என்ன, என்கிட்ட மிச்ச மீதி இருந்த காசையும் வாங்கியாச்சு, போட்ட மோதிரத்தையும் வாங்கியாச்சு. அடுத்து என்ன, நேரா போய் உன் அம்மா அப்பா பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ண போற, அதானே?
அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு முதல்ல ரைட்ஸே கிடையாது. அதான் நீயே என்ன வேணான்னு சொல்லிட்டிய. அப்பல நான் யாரை கட்டினா என்ன, கட்டாம போனா உனினா உனக்குதான் வாழும் துணை உன் அண்ணன் இருக்கிறாப்லைய. சந்தோஷமா இரு. ஒரு விஷயத்த எனக்கு நீ புரிய வச்சிட்ட. இந்த வெறும் அன்பு பாசத்தை வச்சு ஒண்ணுமே ஆகாது. அது கூட இந்த மரியாதைன்னு ஒண்ணு இருக்குதுல, அந்த அன்புக்கே ஒரு அர்த்தம் அப்பதான் இருக்குது. தேங்க்ஸ் மலரே. இனி நான் உன்னோட வரமாட்டேன். ஏன்னா என் வலி தனி வலி. உன் வலிய பத்தி நான் கேட்கவே மாட்டேன். ஐயோ என்ன ஸ்டைலு ஸ்டைலு, பயங்கர ஸ்டைல் பண்றான்ப்பா. அண்ணி மீ என்னையா? ஆமா இங்க வாங்க நீ. இது வரை வாங்க என்னையா வாங்க கூப்பிட்ட? வாங்க நீ. ஐயோ. சொல்லுப்பா. இந்த வீட்ல எனக்கு நீங்க மட்டும் தானே அண்ணி. ஐயோ என்ன விஷயம் சொல்லு சொல்லு. ஒரு தபா உங்களாண்ட நான் 2000 ரூபாய் வாங்கினேன்ல. யூ மீன் என்கிட்ட இருந்தா? நானா கொடுத்தேன்? ஆமா. என்னடா இவ, நான் கொடுத்தேனா? இல்ல இல்ல நீங்க கொடுத்தீங்க. எதுக்குப்பா? சும்மாதான். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குடுன்னு தோணுச்சு குடுக்கிறேன். வாங்கிக்கோங்க. எனக்கா? கொடுப்பா கொடுப்பா கொடுப்பா. எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிப்பேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. நல்லா இரு நல்லா இரு. இவனை போய் வேண்டான்னு சொல்லிட்டு லூசு. அப்புறம் மாமா. டேய் என்ன சார், நீங்க 2 பேரும் பிரியாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சார் நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி சார்? இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான். நீங்க தான் பிரியாவுக்கு அப்பா அம்மாவா இருந்து இத நடத்தி தரணும். பிரியா ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா, நல்லா இருமா. என்னங்க இப்படி திடீர்னு நம்மள அம்மா அப்பா ஸ்தானத்துல கொண்டு வந்து விட்டுட்டாரு? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? நாம 2 பேரும் பிரியாவுக்கு அம்மா அப்பான்னா ரவிக்கு அவ அண்ணன் முறை ஆகுது இல்ல, அதுவா கூட இருக்கலாம்ல. எப்படிங்க எப்படி? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னங்க அங்க பாருங்க. இவன் எதுக்கு இப்ப இங்க வர்றான்? ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க. சேச்சே, இன்னைக்கு பிரியாவுக்கு நிச்சயதார்த்தம் சொன்னான்ல, நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு பார்க்க வந்திருப்பான். நிச்சயதார்த்தம் முடிஞ்சா அவன் பாட்டுக்கு பொண்ணை கூப்பிட்டு பேசாம போயிடுவான். பேசாம போயிட்டா சரிதான். அப்பா டேய், நான் பார்த்துட்டேன், நீ கண்டுக்காம அமைதியா இரு. பொண்ணோட அப்பா அம்மாவும் பிள்ளையோட அப்பா அம்மாவும் தட்டு மாத்திக்குங்கோ. சரி சார், எல்லாம் உங்களால தான் சார். நீங்க தான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்களே வந்து நிச்சயத்தட்டை மாத்துங்க சார். வாங்க சார். போக தெரிஞ்சது, அவ கூட சேர்ந்துகிட்டு கார்ல ஊர் சுத்த தெரிஞ்சது. இப்ப மட்டும் ஒண்ணு தெரியாத மாதிரி ஏன் நடிக்கணும்? பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கியா? 2 பேரும் வாயை மூடிட்டு பேசாம போங்க.
பாருங்கப்பா, நம்ம 2 பேரும் வாயை மூடிட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? ஆமாமா, மாப்பிள்ள சொன்ன மாதிரியே நாம வாயை மூடிக்கிட்டே இருப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முகூர்த்த பத்திரிகை வாசிடுறேன். விநாயகர் துணை, கருப்பண்ண சுவாமி துணை, நிச்சயதார்த்த சுப முகூர்த்த பத்திரிகை நிகழும் மங்களகரமான முகூர்த்த லக்னம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை சுக்லபக்ஷம் சதுர்தசி திதி புனர்பூச நட்சத்திரம் சுபயோக சுபதினத்தில் 4 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் மகர லக்னத்தில் திரு ராஜேஷ்குமார் அவர்களின் புதல்வியான செல்வி பிரியாவுக்கும் பாக்யலட்சுமி திரு தேசிகன் அவர்களுடைய குமாரன் திருநெல்வேலி ஆரிஷுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சோபனம் சோபனம் சோபனம். பொண்ணோட அப்பா அம்மாவும் பிள்ளையோட அப்பா அம்மாவும் தட்டை மாத்திக்குவோம். சரி சார், எல்லாம் உங்களால தான் சார். நீங்க தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்களே வந்து நிச்சயத்தட்டை மாத்துங்க சார். வாங்க சார். நிறுத்துங்க. நியாயமா பார்த்தா இவங்க இந்த தட்டை மாத்துறது முறையா இருக்காது. இதுல என்னங்க முறை இருக்கு? உன்னோட அப்பாவே இவங்க 2 பேரையும் அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து பண்ண சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, அவர் அந்த பொண்ணுக்கு மாமனார் முறை ஆகுது. அவரை போய் எப்படி அப்பா ஸ்தானத்துல நிக்க வைப்பீங்க? முதல்ல நீங்க யாருங்க? எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்து எதுக்கு நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் எப்படி என் பொண்ணுக்கு மாமனார் முறையாக முடியும்? அப்படி கேளுங்க. ஆமாண்டா, எனக்கும் அவளுக்கு தொடர்பு இருக்கு. அதுக்கு என்னங்கற இப்போ? ஏய் ரவி, அப்பா என்னடா? பிரியா என்ன அப்பா காதலிச்சது உண்மைதான். நான் அவளை லவ் பண்ணல. ஆனா எனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தபோது அவ மட்டும்தான் எனக்கு உதவியா வந்து நின்னா. அந்த சமயத்துல அவ மேல எனக்கு காதல் வந்தது உண்மைதான். யோ, இப்ப சொல்றியா இந்த நொடி பிரியா என் மனசுல இருக்கா? யோ, ஏதோ ஒரு 3ஆம் மனுஷன் பேச்ச கேட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன், இதையும் கேட்டுட்டு போங்க. நானும் பிரியாவும் லவ் பண்றேன். இனிமே எனக்கு எல்லாமே அவதான். போங்கயா. டேய் வாடா. டேய் வாடி. டேய் லேசா புகைற ஸ்மெல் வந்தா போதும், உடனே அதை ஊதி 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 பெருசு பண்ணி எரிமலை மாதிரி எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீ போறது. அவங்க 2 பேரும் எரிய வச்சு அதுல குளிர்காயறதே ஒரு பொழப்பா வச்சிருக்கேடா. டேய், முதல்ல உனக்கு இங்க என்னடா வேலை? உனக்கு இந்த வீட்டுல என்னடா வேலை?
சொல்லுங்கள் மாமா சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்பனுங்களால தாண்டா பாதி பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமா போகும். எரும மாட்டு பையன். டேய் உனக்கு என்னடா வயசாச்சு? டேய் என்னடா வயசாச்சு உனக்கு? அவதான் சின்ன பொண்ணு, ஏதாவது தெரியாம பேசினா நீ என்னடா பண்ணிருக்கணும்? அவளுக்கு பொறுமையா புத்திமதி சொல்லி திருத்தணும். அவளை நல்லபடியா புருஷனோட வாழ வைக்கிறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அவளை போட்டு குழப்பி உன்ன மாதிரியே மூளைக்கோளாரா மாத்தி வச்சிருக்காரு. பெத்த பொண்ணோட வாழ்க்கையே கண்ணுக்கு எதிரா நாசமாக்கி வச்சுட்டு உனக்கு பதில் வேணுமா? பதிலு பாரு, இன்னைக்கு நடந்த மொத்த பிரச்சனைக்கு காரணம் நீதான்டா. உன்னை ஒளிச்சு கட்டினா எல்லாம் சரியாயிடும். அவ்வளவுதான் உனக்கு. Oh my God, what a surprise! ஐயோ என்னால தாங்க முடியலையே. உமா, நீயும் இனிமே அந்த ஆள் வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரட்டும் போகட்டும், வேலைக்கு போகட்டும், இல்ல எப்பவும் போல சும்மாவே இருக்கட்டும், எவ கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கட்டும். நான் எதுவுமே கேட்கல. போதுமா சாமி? டேய் ரவி, எங்கடா போன? டேய் தம்பி, டேய் இங்க பாரு, உன் மாமனாரு இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உமா கூட இனிமே நீ எது வேணா பண்ணு, கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனி எப்பவும் போல இருடா, ப்ளீஸ்டா. உமா, உனக்கு ஓகே தானே? எத்தனை வாட்டி சொல்லுவாங்க? என்ன ரவி, இவ்வளவு தூரம் உங்களுக்காக எல்லாரும் இறங்கி வந்திருக்காங்க, நீங்க ஒண்ணும் பேசாம எப்படி நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, பிரியா ஒரு நிச்சயதார்த்தத்துல வந்து ஒன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசினதெல்லாம் தப்புதான். அதுக்காக நீயும் முதல் மரியாதை படத்துல வர சிவாஜி பஞ்சாயத்துல வச்சு சொன்ன மாதிரி ஆமா எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு கோவத்துல சொல்லிட்ட. அதுக்கும் சரியா போச்சுன்னு விட்டுறா, ப்ளீஸ்டா. டேய் என்னடா, எல்லாரும் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எதுவுமே சொல்லாம உம்முன்றதா என்னடா அர்த்தம்? பிரியா, என்னால பிரியாவுக்கு நடக்கிற இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. போதாதுன்னு எனக்கும் அவளுக்கும் என்னமோ இருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. என் பொண்டாட்டியும் மாமனாரும் எங்க 2 பேத்துக்கு நடுவுல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கூட இருந்து பார்த்த மாதிரி நம்புறாங்க. சரி, இவ்வளவு தூரம் எல்லாரும் இதை நம்பிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணி பிரியாவை இங்க நான் கூட்டிட்டு வந்துட்டேன். பிரியா இனிமே என் கூட இங்கதான் இருப்பான். ரைட். கோட்டச்சாமிக்கு கோவம் உச்சத்துல வந்துருச்சு. வாங்கல. நீதான் காரணம். என் பொண்ணுக்காக நியாயம் கேட்டது தப்பா? அதை கேட்ட அடிப்பியா? வாண்டடா போய் வாங்கி கட்டிக்கிறியா? வாயை வச்சுட்டு சும்மாரியா? ஏய், நியாயமா கேக்குறவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். இல்லன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் தனிப்பட்ட முறையில அவகிட்டயோ அவங்க அப்பா கிட்டயோ பேசியிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? டேய், என்ன பண்ண? அத்தனை சொந்த பந்தம் கூடியிருந்த சபையில வந்து கல்யாணம் பண்ணி வாழ போற பொண்ண கேவலப்படுத்திருக்க. உனக்கு உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத விட
அந்த பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்கணுங்கிறது தான் நோக்கம். அதனாலதான் அவன் இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கான். அவளை வெளியே போன்னு ஆளுக்கு சத்தம் போடுறீங்களே, அவளை வெளியே போக சொல்ல எனக்கு தெரியாதா? அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்கீங்களே, நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவளை வெளியே போக சொல்றது? இப்படி எல்லாம் பேசி நியாயப்படுத்திட்டா அப்ப எனக்கு என்னதாங்க பதிலு? இதுக்கு முன்னாடி இதே கேள்வியை நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் பதில் சொல்லி இருந்திருப்பேன். நீ தான் எப்பவுமே எதுனாலும் உங்க அப்பங்கிட்ட தானே தூக்கிட்டு போவ. இதோ நிக்கிறான் பாரு, அவனே கேளு. ஏமா நீயும் அவள மாதிரி ஒரு பொண்ணு தானே? அவ வேற இப்ப வாயு வயிறுமா இருக்கா. நீ இந்த மாதிரி நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அவங்க குடும்பத்துல பிரச்சனையை பெருசாக்குறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல பிரியா. இந்த விஷயமா யார் எது பேசினாலும் ரவி கிட்ட பேசிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கங்க. என்ன நீங்க மட்டும் வரீங்க? 1 மணிக்கு அன்னதானம் இருக்கு. எப்ப வேலையை ஆரம்பிக்க போறீங்க? அதெல்லாம் டைமுக்கு கரெக்டா பண்ணிடலாங்க. இன்னைக்கு அன்னதானத்துக்கு ஆர்டர் கொடுத்தவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நினைச்சு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, கோயில் விஷயமாச்சேன்னு நாமளும் பொறுமையா போக வேண்டியதா இருக்கு. எந்த குறையும் இல்லாம இதை நீங்க நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க. மடப்பள்ளி மூலமா தானே பண்ணணும், எதுக்கு வெளியே இருந்து பண்றீங்கன்னு கேட்டாரு. நான் உங்களை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லி சம்மதிக்க வச்சிருக்கேன். சமையல் ஆளுங்களை பார்த்தே தீரணும்னு சொல்றாரு. அதுக்கு என்னங்க, பார்த்துட்டா போச்சு. யாருன்னு சொல்லுங்க, நாங்களே போய் பார்த்து பேசுறோம். எங்க கிட்ட பேசினா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல. சரி இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரி. சார், இவங்க தான் அந்த சமையல்காரங்க. ஓ, இவங்க தான் அந்த சமயக்காரங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க. ஆளுங்களை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. இவர் பெரிய ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு சார். இந்த அம்மா அவருடைய ஒய்ஃப். இவங்க இது ஒரு புண்ணிய காரியமா நினைச்சு அர்ப்பணிப்போட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி புண்ணிய காரியமா நினைச்சு பண்றதா இருந்தா எதுக்கு காசு வாங்கிட்டு பண்ணணும்? ஏதாவது காசு பணத்துக்கு வழி இல்லாம பண்றவங்களா இருக்கும். ஆமாங்க, வேற வழி இல்லாம தான் பண்றோம். 4 பிள்ளைங்களை பெத்தோம். பேருக்கு தான் பிள்ளைங்க. 4ல 1 கூட சரியில்லை. சரி, பெத்ததுங்க தான் அப்படி இருக்குன்னா வந்ததுங்களாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுங்க கட்டிட்டு வந்த பொண்டாட்டிங்க அதுக்கும் மேல இருக்குங்க. அதனாலதான் இந்த வயசான காலத்திலயும் வேலை செஞ்சு பொழைக்க வேண்டியதா இருக்கு. ஏயா, கோயிலுக்குன்னு விசேஷ காரியம் பண்ண வந்த ஆளு இப்படிதான் வீட்டு மருமகளை பத்தி தப்பா பேசுவாங்களா? இதான் ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா? ஐயோ, என் மருமக ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஆனா அவங்க அப்பா இருக்கான என் சம்பந்தி, அந்த அயோக்கிய பையன் தான் அவ மனசை கெடுத்து விட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கான். சரியாத விடுங்க, என் குடும்ப கதை உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு தேவை பிரசாதம், அவ்வளவுதானே? அது கரெக்டா வந்துடும். பிரசாதத்தை வாயில வச்சு பாப்பேன், அது மட்டும் நல்லா இல்ல. அத நீங்க மட்டுமா சாப்பிட போறீங்க? இங்க வர்ற அத்தனை பேரும் தான் சாப்பிட போறாங்க. அத வாங்கி சாப்பிடுறவங்க யாராவது ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு ஒத்த பைசா வேண்டாம். டேஸ்ட பத்தி விடுங்க, 1 மணிக்கு டான்னு ரெடியா இருக்கணும். மேகலா, சீக்கிரம் பண்ணு, பசிக்குது. வணக்கம் மாமா. ஏய், உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன? நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க? மாமா, நீங்க 10 மணிக்கு வர சொன்னீங்க. நான் 9:58 வந்துட்டேன் மாமா. ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி வந்ததுனால ஒன்னும் மிஸ்டேக் இல்லையா மாமா? 10 மணிக்கு வர சொன்ன? ஆமா மாமா.
சீதா அந்த செக் புக் எடுத்துட்டு வா. டேய் மாமா உட்கார்றா. பரவாயில்ல மாமா. பரவாயில்ல உட்கார்றா. இதுல நான் சொல்ற மாதிரி எழுது. ஏய் எழுதுடா. பா ஸ்பேனரையும் வண்டியும் புடிச்ச கையில திடீர்னு பேனாவை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? பாவம், அதுக்கெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கணும்ல. குடிச்சிட்டு கலாட்டா பண்ண சொல்லுங்க, நல்லா பண்ணுவான். அவனை போய் செக் புக் எழுத சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? முன்ன பின்ன இதெல்லாம் பாத்துருக்க வேண்டாமா? மார்க்கே மார்க்கே ஒன்லி மாமா ஒன்லிக்கு ONL ஒய் தானே மாமா? வெரி குட்ரா. அவ்வளவுதான் அவ்வளவுதான் இங்கிலீஷ். எழுதுடா எழுதுடா. எழுதிட்ட மாமா. அப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் கையெழுத்து போடணும். சரி மாமா. அது என்னோட செக்குடா, நான் தான் போடணும். இதே மாதிரி உன்னோட செக் புக்ல தான் நீ கையெழுத்து போடணும். புரியுதா? மலரு ஒண்ணும் இல்லாதவன டெவலப் பண்ணி விடுறாராமா. பா நீங்க அவனை என்னதான் ரெடி பண்ணாலும் எனக்கு ஈக்குவலா அவனால கொஞ்சம் கூட வர முடியாது. ஆமாண்டி, அவன் உனக்கு சமமா வரமாட்டான். உன்னை விட வசந்த இடத்துக்கு போக போறான். எல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா எழுத்து மட்டும்தான் நாலா பக்கமும் திரும்பிக்கிட்டு இருக்கு. ஒண்ணும் கவலை இல்ல. நீ நாளைக்கு வரும்போது இந்த 4 வரி நோட் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 4ம் 2 வரி நோட்ல 2ம் வாங்கிட்டு வந்துரு. நாளையில இருந்து உனக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவோம். சரியா? அந்த பேனாவை கொடு. மார்க்கே 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 என்னடா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா மார்க்கே. மார்க்கே என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. வண்டி தண்ணி எடுத்து வா. பேசுவோம். என்ன பண்றேன்னு தெரியல. என்னடாச்சு? என்னடாச்சு? டேய் என்னடாச்சு? டேய் என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, என்னாச்சுன்னு பொறுமையா சொல்றா. என்னாச்சுன்னு எனக்கே தெரியல மார்க்கு. எப்பவும் போல வேலை கிளம்பி போறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவன் பொண்டாட்டிக்கு போன் வந்துச்சு. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா. எனக்கு மார்க்கு என்னடா நீ எப்படிடா இருக்க? ஏண்டா டிஸ்சார்ஜ் பண்ணா நேரா வீட்டுக்கு கூட்டு போகாம இங்க எதுக்கு அழைச்சிட்டு வந்த? சொல்லி பார்த்த மார்க்கு, அவ கேட்க மாட்டேன்னுட்டாமா. உன்னை பார்த்து நன்றி சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு நேரா வண்டி இங்க விட சொல்லிட்டாமா. அப்பா சொன்னாரு மாமா, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே திரும்ப வந்திருக்க முடியாது. கரெக்டான நேரத்துக்கு வந்து என் சர்ஜரிக்கு
பணம் கட்டினதா சொன்னாரு. உங்களுக்கும் அத்தைக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மாமா. டேய், நீயும் என் புள்ளதான்டா. இதெல்லாம் உதவி கிடையாதுடா. நான் என் கடமையா தான்டா நினைக்கிறேன். இந்த பாரு, நீ நன்றி சொல்றதா இருந்தா இந்த பணத்தை உனக்கு கெட்டக்கூடிய நிலைமையில என்ன வச்சிருந்தான் பாரு, அந்த கடவுளுக்கு சொல்லு. எனக்கு எல்லாம் தெரியும் மாமா. நீங்க உங்க பிசினஸ்க்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துதான் எனக்கு கொடுத்ததா அப்பா சொன்னாரு. ஏண்டா இதெல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பியா? டேய் சரிப்பா, நீ கிளம்பு. உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ. நீங்க எப்படி மாமா? டேய், அது வெறும் பணம்டா. அது மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம்டா. இன்னைக்கு நீ நல்லபடியா பொழைச்சு வந்திருக்கன்னா அதுக்கு காரணம் நான் இல்லடா, உன் அப்பன்தான். டேய், உன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நொடி கூட சோறு தண்ணி இல்லாம தூங்காம உன்னை கண் முழிச்சு பாத்துக்கிட்டவன்டா. தப்பு பண்ணிட்டேன் மாமா, தப்பு பண்ணிட்டேன். என் கையும் காலும் நல்லா இருந்தப்போ நான் இந்த அளவுக்கு எங்க அப்பாவை பாத்துக்க தவறிட்டேன் மாமா. நில்லுங்க. அந்த பையனை நீங்க தானே இங்க வர வச்சது? ஆமா, நமக்கெல்லாம் இத ஒரு சாக்கா வச்சு புத்தி சொல்லணும்ல, அதுக்குதான் வர வச்சிருப்பாரு. பெத்தவங்களை மதிக்கலனா இப்படிதான் கை கால விளங்காம போயிட்டு சொல்லதானே இவனை வர வச்சீங்க? டெமோவா இது? டேய் இத பாருடா. என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. உன் வயசுல ஒரு பையன் அடிபட்டு உயிர் பொழைச்சு வந்திருக்கான். அவனை வந்து எப்படி இருக்கிறான்னு விசாரிக்கலாமேன்னு உங்க யாருக்குமே தோணலல்ல? உங்களுக்குலாம் என்ன வேணும் சொல்லுங்கப்பா, என்ன வேணும்? என்ன வேணும் என்ன வேணும் இப்படி மொட்டையா கேட்டா? ஒரு தாய் தகப்பங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்ககிட்ட எதிர்பார்க்க என்னங்க இருக்கு? எங்களை பார்த்தாலே கோவமும் வெறுப்புமா இருக்கீங்களே, அந்த அளவுக்கு நாங்க உங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சோம்? எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன பெருசா வேணும்? கொடுத்த காசை திருப்பி கொடுங்க. நாங்க பாட்டுக்கு எங்க வழியை பார்த்துட்டு எங்கேயோ போறோம். அவன் சொல்லிட்டான். உனக்கு என்னமா வேணும்? பெத்த பிள்ளைங்களை வீட்டை விட்டு துரத்த கோடு போட்ட ஆள் தானே இவரு. இப்ப வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டா அவ என்ன சொல்லுவா? இங்க பாருங்க, நான் அவரும் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டோம். அம்மா, இந்த வீட்டை யாருக்காவது எழுதி கொடுத்துட்டு நாங்க போயிடுறோம். இந்த வீட்ல இருந்து ஒத்த பைசா கூட எங்களுக்கு வேண்டாம். உன்னோட அசலும் வட்டியும் என்னவோ அதை எடுத்துக்கோ. மாப்பிள்ள, உனக்கு உண்டானதையும் நீ எடுத்துக்கோ. உங்களுக்கு சேர வேண்டியதை நீங்களே பிரிச்சு எடுத்துக்கோங்க. நாங்க அதுக்கப்புறம் உங்க கண்ணிலேயே பட மாட்டோம். நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்க இஷ்டப்படி உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துக்கோங்க. உனக்கு என்னென்ன தர முடியுமோ அத்தனையும் தந்தாச்சு, என்னோட நகை வரைக்கும். இன்னும் இந்த வீட்ல ஏதாவது பங்கு வருமானம் தானே நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க, எடுத்துக்கோ. மலர், உமா, இந்த பிச்சை காசுக்காக நீ இந்த பையன் கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்காத. யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. யாவது போட்டு அது வாயை அடைக்குதான்னு பாரு. பூச்சி, எல்லாமே பூச்சி பூச்சி, அவ்வளவுதான். எப்பா நீங்க கிளம்புங்கப்பா. ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஐயோ. சார் நீங்க கிளம்புங்க. சார் ஓகே சார்.
ஐயோ சார் இருங்க சார். டேய் ஐயோ சார் சார் ஒரு நிமிஷம். ஐயோ ஐயோ ஏய் ராஜா மாமா இதாச்சு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதாச்சு. ஏன் மலரே நீ என்னன்னா மன்னிப்பு கேப்பா? ஏய் நான் எதுக்குடா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஏய் நீ செஞ்ச காரியத்துக்கு என்னடா நீ தானே மன்னிப்பு கேட்கணும்? புடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஏய் நான் குடிக்கிறதுக்கு காரணமே நீதான். ஒழுங்கா மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போவ, அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் கேட்க முடியாது. போ, என்ன ஆகுதோ பாத்துக்கோ. என்ன உமாணி இப்படி அவசரப்பட்டுட்டியே? ஒரு 10 நிமிஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்திருந்தா காசும் நம்ம கைக்கு வந்திருக்கும், வீடு நம்ம கைக்கு வந்திருக்கும். அவங்களும் வீட்டை விட்டு போயிருப்பாங்க. அவனை பார்த்து என்னால சாரி கேட்க முடியல. வாமா. எனக்கு எவ்வளவு மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்கான். என் கண்ணே தெரியலையே இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் நான் எப்படி சாரி கேட்கறது? ஆமாமா, நீ மன்னிப்பு கேட்கிற அந்த ஒரு நிமிஷம் கூட அவன் சந்தோஷப்பட கூடாதுன்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஏமா சாரி கேக்குறதுக்கு நாம என்ன போய் சீரியஸாவா கேட்க போறோம்? எல்லாம் ஒரு நடிப்பு தானம்மா. அதான் அந்தாலே வீட்டை கொடுத்துட்டு போறேன்னு ரெடியா உட்கார்ந்து இருக்கும் போது இப்படி பண்ணிட்டியம்மா நீ. ஒரே ஒரு நாள் தானம்மா. ஒரு நிமிஷம் கூட என்னால முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்புறம் எப்படி ஒரு நாள்ல இருக்க முடியும்? போமா. நல்ல வேலைப்பா. டேய் ராஜா, நான் பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு சாவியை கொடுத்துட்டு நாளைக்கு பணம் வரும்னு போகாம இருந்தனே, அது வரைக்கும் சந்தோஷம். கடைசியில நான் தான் ஏமாந்துட்டேன். பாரா, பத்திரத்தோட கலர் ஜெராக்ஸ் தானே கிழிச்சு போட்டேன், எனக்கு தெரியாதா? இன்னும் ஒரிஜினல் கிழிச்சு போட்ட மாதிரி அப்படி ஃபீல் பண்ற? அதான் வீட்டை விக்கல, அம்மா அப்பா வீட்டை விட்டு போகலன்னு ஆயிடுச்சுல்ல, பிரச்சனை எல்லாம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு விடுங்க. நமக்காக அம்மா அப்பா வீட்டை விட்டு போறதுங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. இதுதாம்மா மலருங்கிறது. பாருங்க, இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற மனசு கூட அந்த ஆளுக்கு இல்லையே. உன்னை வெறுப்பேத்த அவனை இங்க கூட்டிட்டு வந்து வச்சுட்டு உன்னை அவங்க 2 பேரும் சேர்ந்து டார்ச்சர் பண்றதை என்னால பார்க்க முடியலம்மா. வாழ வேண்டிய பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு செய். நீ இன்னுமா ஒரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, ஆனா அதால அப்படி நினைக்கலையே. எனக்கும் அவருக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதுதான். நாமளும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, எதுவும் நடக்கிற வழியை காணும். சரி, எல்லாரும் போய் அடுத்த வேலையை பார்ப்போம். இதெல்லாம் சரி பண்றதுக்கு வேற வழியே இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? ஒரு வழி இருக்கு. நான் சொன்னா நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன போய் அவன் கால்ல விழ சொல்றீங்களா? தேவல்ல, ஆனா அவனா வந்து உன் கால்ல விழுவான். நடக்கும். அந்த பிரியா, அட அந்த பிரியாவும் அவனும் அடிச்சுட்டு பிரிஞ்சிருவாங்க மாமா. ஐ, ஜோக்கர் வந்துருச்சு. ஆமா வந்துருச்சு. என்ன
பகவதி அம்மே. தலைக்கட்டு தானே குழப்பத்துக்கு காரணம். ஆமா சாமி, அந்த ஆள் தான் சாமி. நான் நோக்கி கொள்ளலாம். கதையை முடிச்சிருங்க. உனக்கு ஜோடி சேர்ந்துருச்சாடா? இல்லம்மா, இல்ல. இல்லையா? சீதா விட்டு சீட்டோ. டேய், என்ன லோக்கல்ல வீட்டை வைக்க முடியலன்னு கேரளாவில இருந்து ஆளை கூட்டு வந்திருக்கியா? இல்லப்பா, வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பூஜை பண்றதுக்காக வர சொல்லிருக்கோம். இந்த பாரு, உங்க மனசும் புத்தியும் மாறாத வரைக்கும் எந்த பூஜை போட்டாலும் நீங்க உருப்பட போறதே இல்ல. எடோ எடோ கோமாளி, പേരെന്താ? ഡേയ്, എന്താടാ നോക്കുന്നത്? പേരെന്താ? പറടാ. ഞാൻ മാന്ത്രികനാകും. ഫ്രാഡ് പയൽ. இவனுங்களே பெரிய ஃப்ராடு பயலுக. ஓன் ஃப்ராடுத்தனத்தை இவனுங்கள்ட்ட காட்டுறியா? சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டான். டேய் அப்பா, பூஜைக்கு எவ்வளவு கேட்டான்? அது வந்துப்பா எப்படியும்